லார்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாட்சிகளுடைய முக்கியத்துவத்த பார்க்க போறோம். சின்ன சாட்சியா இருந்தாலும், பெரிய சாட்சியா இருந்தாலும், நீங்க வந்து அத ஷேர் பண்ணணும். ஏன்னா மத்தவங்களோட வாழ்க்கையில அது வந்து விசுவாசத்த துவக்கிறதா இருக்குது. இவங்க வாழ்க்கையில ஏசப்பாவால செய்ய முடியும் அப்படின்னா, என்னோட வாழ்க்கையிலயும் இந்த சூழ்நிலையும் ஏசப்பாவால செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில செயல்பட்ட 2 சாட்சிய தான் நான் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கேன். முதலாவது என்னன்னா, ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி YouTubeல ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்த சாட்சிய நான் பார்த்திருந்தேன். என்னன்னா, அவங்க வந்து சாக்கடைக்குள்ள அவங்க தோட தொலைச்சுட்டாங்க. அவங்க வந்து ப்ரே பண்ணியிருக்காங்க, "ஏசப்பா எனக்கு எப்படியாவது அந்த தோடு வந்து கிடைச்சிரணும்" அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணி மறந்து போயிட்டாங்க. அப்போ ஒரு நாள் வந்து அவங்க வாசல்ல வந்து பார்க்கும்போது, எலி என்னத்தையோ கொண்டு வந்து போட்டுட்டு போயிருச்சு. ஆள் வரத பார்த்தோனே அது பயந்து போயிருச்சு. அப்போ வெயிலுக்கு நல்லா பளபளன்னு இருக்கும். கிட்டத்துல போய் என்னடான்னு எடுத்து பார்த்தா, அவங்க சாக்கடையில தொலைச்ச அந்த தோடு. எலி வந்து டோர் டெலிவரி பண்ணிட்டு போயிருக்குங்க. இதே மாதிரி என்னோட வாழ்க்கையில நான் வந்து இந்த சாட்சி எப்படி என்னோட வாழ்க்கையில நான் வந்து இத எப்படி கன்ஃபஸ் பண்ணி, இத வந்து நான் எப்படி என்னோட வாழ்க்கையில செயல்பட்டுச்சு அப்படின்றத நான் சொல்லப் போறேன். நான் வந்து ஒரு சின்ன தோடு போடுவேன், செகண்ட் ஸ்டட். அது வந்து நான் எப்பயுமே ஒரு கிண்ணத்துல வச்சு வாஷ் பண்ணுவேன். அன்னைக்கு என்ன ஞாபகத்துல வேலை பார்த்தேன்னு தெரியல. கையில அப்படியே டைரக்ட்டா வச்சு வாஷ் பேஷன்ல வாஷ் பண்ணும்போது, அந்த ஓட்டைக்குள்ள விழுந்துருச்சு. விழுந்த உடனே தண்ணிய வேற திறந்து விட்டுட்டேன். எனக்கு வந்து ஒரே சங்கடமா போச்சு. அச்சச்சோ! நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குமே அந்த தோடு விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு எனக்கு இந்த சாட்சி ஞாபகம் வரும். ஏசப்பா எனக்கும் எலியின் மூலமா எடுத்துட்டு வந்து குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணேன். எலியின் மூலமா கிடைச்சுச்சோ இல்லையோங்க, எனக்கு அந்த தோடு கிடைச்சுச்சு. பிளம்பர் கால் பண்ணி வர வச்சு, பிளம்பர் அண்ணன் வந்து எடுத்து குடுத்துட்டாங்க. நீங்க வந்து தண்ணி திறந்தீங்களான்னு கேட்டாங்க. ஆமா, நான் விழுந்ததுக்கு அப்புறம் தண்ணி திறந்தேன்னு சொன்னேன். ஸோ தண்ணி திறந்தா எந்த ஒரு பெரிய மோதிரமே விழுந்திருந்தாலும், அத வந்து எடுக்கிறது கஷ்டம். இத்துணூண்டு தோடு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா, அது பெரிய விஷயம் தாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல நான் என்னோட சாட்சிய பகிர்ந்து கொண்டேன். நான் அந்த மாரி ப்ரே பண்ணேன். ஏசப்பா தான் எனக்கு கிடைக்க வச்சாருன்னு. நான் காமிக்கிறேன் பாருங்க தோடோட சைஸு. தெரியுதான்னு தெரியல. இதுதான் அந்த தோடு. இது வந்து வாஷ் பேஷன்ல இருந்து கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்னு அந்த பிளம்பர் அண்ணனும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. ஸோ அந் அந் அவங்க சொன்ன அந்த சாட்சி வந்து என்னோட வாழ்க்கையில வந்துட்டு இப்படி செயல்படுத்திக் கொண்டேன். 2வது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது ஜெபா மிஸ்ன்னு ஒருத்தவங்க அவங்க காலையில வந்து ஒரு 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர்ன்னு நினைக்கிறேன். எனக்கு டைமிங் சரியா ஞாபகம் இல்ல. ஆனா ஸ்கூல்ல வந்து இந்த மாரி பிரேயர் அது வந்து நடக்கும். அதுல அவங்களோட வாழ்க்கையில நடந்த சாட்சிகள், ஏசப்பா அவங்கள எப்படி வந்து ஒரு பெரிய காரியத்திலருந்து காப்பாத்துனாரு அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய சாட்சிகள வந்து பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த டைம்லலாம் வந்துட்டு நான் ஸ்பிரிச்சுவலி அவ்வளோ ஸ்ட்ராங் இல்ல. ஏசப்பா மேல நம்பிக்கை இருக்கு, பிரேயர் பண்ணுவேன். ஆனா நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சா ஏசப்பாவோடன்னு கேட்டா கிடையாது. ஆனா அவங்க சொல்ற சாட்சிகள ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது, ஏசப்பாவோட அன்ப நான் உணர ஆரம்பிச்சேன். ஸோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து தான் அந்த சாட்சிகள கேட்க ஆரம்பிச்சு தான் என்னோட ரிலேஷன்ஷிப் ஏசப்பா கூட உள்ள என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து க்ளோஸர் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சிலர் சொன்ன சாட்சிகள் என்னோட வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மாற்றமா இருந்தாலும் சரி, சின்ன மாற்றமா இருந்தாலும் சரி ஏற்படுத்துச்சு. ஸோ அதனால உங்களோட சாட்சியும் நீங்க வந்து மத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எல்லார் முன்னாடியும் வந்து ஷேர் பண்றதுக்கு சங்கடமா இருக்குன்னா, அட்லீஸ்ட் நீங்க டெய்லி மீட் பண்ணுவீங்கல்ல உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரட்சிக்கப்படாத நண்பர்களா இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், நீங்க டெய்லி மீட் பண்றவங்க, நீங்க யார்கிட்ட வந்து ஃப்ரீயா பேசுவீங்களோ அவங்க கிட்ட, எப்படியாவது ஒரு 4 பேர்கிட்டயாவது உங்க சாட்சிய பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது, அது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும். அவங்க விசுவாசத்த தூண்டிவிடும். அதனால சாட்சிய பகிர்ந்து கொள்ளுங்க. மத்தவங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருங்க. ஆமென்.